ஓகே தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி பொறுமையா போகுது படம். அதனால இவனா தூங்கிட்டான் படத்துல. ஆனா கதை நல்லா இருக்கு. எப்படி லைஃப் ஜர்னி மாதிரி ஸ்டோரி போயிருக்குன்றாங்க. அந்த மாதிரி அவனோட லைஃப் அவன் ரொம்ப ஒரு இடத்துக்கு போறான், திருப்பி கஷ்டம் வருது. அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எப்படி முடிச்சிருக்காங்க? முடியுதுன்னே தெரியல. அதுக்கு சிரிச்சுன்னு வரோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு. படம் பத்தி சொல்லுங்க. நல்லா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஆனா ஒரு சில விஷயம் வந்து ஒரு பொண்ணு கிட்ட நம்ம லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு ஒரு லவ் வருது இந்த படத்துல. அது ப்ராக்டிக்கலா லைஃப்ல நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தது. நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து பசங்க எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் பேரும் தெரியாது, யாரு ஹீரோனும் தெரியாது. நான் நார்மலா தான் வந்தேன். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லாவே வித்தியாசமா இருந்துச்சு. லாஸ்ட்ல அதுவும் நினைச்சு பார்க்கல, வேற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமா, காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து நார்மலா நடக்கிறது யாரும் வந்து அதிகமா அந்த இதுல இருந்து யாரும் பாக்குறது இல்லை. எல்லாம் மேல இருந்தே பார்ப்பாங்க. அது கொஞ்சம் கீழே இருந்து பார்த்து எடுக்கும் போது நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க, நடக்காது. இங்க நடந்துருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு. நடுவில் ஒரு சின்ன சின்ன லேக்லாம் இருக்கு. ஆனா படம் போற ஃப்ளோல அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா தெரியாது. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும். கவின் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவரோட வேற ஒரு டைமென்ஷனை பார்த்த மாதிரி இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் லேக் தான் இருக்கு. அது சுத்தம் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா மோட்டிவேஷனா இருக்கு ப்ரோ. சின்ன சின்ன ஒரு தேவையில்லாத கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் தான் இருக்கு. பட் அது வந்து உங்களுக்கு அதுவும் தெரியாது. படம் போற ஃப்ளோல தெரியாது. பட் ஓவராலா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல என்டர்டெய்னரா இருக்கும். யார் வேணா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். எல்லா ஆக்டர்ஸும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. உண்மையா சொல்லலாம், ஒவ்வொரு கேஸ்டுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. இன்னும் சூப்பரா இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். பட் நல்லா இருக்கு. இன்னும் சூப்பராவே இருந்திருக்கும். லேகே இல்ல. படம் ஃபுல்லாவே கண்ணே கலங்குது. சூப்பரா இது படம். அது நம்ம ரிலேட்டபிளா இருக்கும்ல. மிடில் கிளாஸ் பாய் ரிலேட்டபிளா இருந்தது. நம்ம மலையாள சினிமா சொல்லுறாங்க, தமிழ் சினிமாவுக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சுக்குது. இதுக்கப்புறம் ஃபுல்லா லைன் வீட்டு மட்டும்தான் படம் ஃபுல்லாவே. செம சூப்பரா. கிளைமேக்ஸ் சீன், இன்டர்வல் சீன், ஒரு சிங்கிள் ஷாட்ஸ் நடிச்சார் கவின் ஒன் மேன் ஷோ தான் படம் ஃபுல்லாவே. அவர் ஒத்தாலே இருக்கு மட்டும் தான் படமே. சூப்பரா இது படம். லேகே இல்ல. ஒரு லைஃப் ஜர்னி சொல்றவே எப்படி லேக் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி தோணும் கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஆனா படம் செம சூப்பரா இருக்குது. கன்ஃபார்ம் பார்க்கலாம். சூப்பரா. கிளைமேக்ஸ் என்ன ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு ஆர்க் கரெக்டா இருக்கு. அதுதான் பக்காவா முடிச்சிருக்காங்க. படம் தரமா இருக்குது. கண்டிப்பா பார்க்கலாம். ஸ்டோரி ஒரு ஸ்டாரா இருக்கிறாரு. சினிமா சவுண்ட் பண்றதுனால சென்டிமெண்டா அழகான படம் சூப்பரா இருக்கு. படம் பயங்கரமா இருக்குது. ஐ திங்க் கவின் ஒரு ஒரு பெரிய ஹீரோ நினைக்கிறேன். விஜய் அஜித்லாம் நெக்ஸ்ட் இதை பத்தி போறாங்க. நெக்ஸ்ட் அவங்க லீடிங் ஆக்டரா வருவாங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சந்தேகமே இல்லை. கவின், மணிகண்டன், விஜய் சேதுபதி மாதிரி இவருக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் லேகா இருக்குன்னாங்க படம். கொஞ்சம் லாங் தான். பட் படம் நல்லா இருக்குது. ரொம்ப என்ன சொல்றது, ஆக்டிங்கா இருக்கும் சரி, கதையா சரி, மியூசிக்கா இருக்கும், பயங்கரமா இருக்கு. சான்ஸ் நல்லா ஒரு ஒரு இவ்வளோ இப்பதான் ஒரு 2-3 படம் தான் நடிச்சிரு. பட் இவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்றதே பெரிய விஷயம். அப்புறம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கொடுக்கும். அதோட நல்லா இருக்கு படம். அதோடவே படம் சூப்பரா இருக்கு. நிறைய என்ன சொல்றது, நிறைய எஃபர்ட் போட்டுருக்காங்க. அதுவும் மியூசிக்லாம் வேற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. மிடில் கிளாஸோட ஃபீலிங்ஸ் வச்சு அவங்களோட கஷ்டத்தை பத்தி காட்டியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பா அது வந்து ஒரு லைஃப் ஸ்ட்ரகிள் தான். படம் வந்து ஒரு சினிமாக்கு என்ட்ரு பண்றவங்க ஒருத்தவங்களோட இல்ல லைஃப் ஸ்ட்ரகிள்ன்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருக்கு. நம்ம கூட பொருத்திக்க முடியுது, ரிலேட் பண்ண முடியுது. கண்டிப்பா நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியுது. நம்ம ரியல் லைஃப்லயும் அது ரிலேட் பண்ணிக்க முடியுது. எல்லாரும் ரிலேட் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் லாங்கா இருந்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுவோம். மேபி கொஞ்சம் ட்ரிம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓவரால் கிளைமேக்ஸ் எப்படி முடிச்சிருக்காங்க? கிளைமேக்ஸ் எல்லாமே பாசிட்டிவா தான் முடிச்சிருக்கு.